ஒன்றாவது வசனத்தை நாம் எல்லாரும் பக்கம் 203 நம்பர்ஸ் சாப்டர் 34 பேஜ் நம்பர் 203 நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஜெபிப்போம். அன்பு கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்திலே உடைய குமாரனாகிய நாமத்திலே ஆசீர்வதிக்க கடமைப்படுகிறேன். கர்த்தர் இதை தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து எங்களோடு பேசும். என்னை மறித்து நீ வெளிப்படும் நாளில் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை எடுத்து சொல்ல செய்யும். பேசுக நீங்கள் பிதாவின் ஆவியானோடு பேசும். இயேசு கிறிஸ்து தத்தம் செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உட்காருவோம். தொடர்ந்து இந்த மாதத்திலே நாம் 1ஆம் தேதியிலிருந்து பார்த்து கொண்டே வருகிறோம். நாம் இது 4வது பார்ட் 4ஆக பார்க்கிறோம். இன்னும் அடுத்த வாரம் பார்ட் 5 இருக்கிறது. இந்த நாளிலே கூட கர்த்தருடைய தலைப்பாக நாம் பார்க்கறது ஜனங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, ஜனங்களை நம்மை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த வார்த்தைக்கு ஒத்தாக ஒரு மனிதன் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்னா, என்னோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 22:20 பக்கம் 416. அதில் அவர் சொல்கிறாருங்க, என்மேல் அவர் பிரியமாக இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். இந்த வார்த்தையில் தாவீது சொல்லுகிறாரு, அவர் என்மேல் பிரியமாக இருந்தபடினால. சொல்லுங்க, அவர் என்மேல் பிரியமாக இருந்து. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். அதில் தாவீது சொல்றார், என்மேல பிரியமாக இருந்தபடினால அவர் என்ன பண்ணுறாரா, நெருக்கத்தில் இருந்த அந்த மனிதனை, அவர் எந்த நெருக்கத்தில் இருந்தால் தெரியல, இட நெருக்கமோ பண நெருக்கமோ மன நெருக்கமோ ஏதோ ஒரு நெருக்கத்திலேருந்து ஆண்டவர் அவர் என்ன பண்ணாராம், அவரை அந்த விசாலமான இடத்துல கொண்டு வந்து அவர் என்ன பண்ணாராம், தப்பு வைத்தார். அவர் என்ன பண்ணாராம், விடுதலை ஆக்கினார். இந்த வார்த்தையை பேஸ் பண்ணி நாம் ஒரு 3 குறிப்பு நல்ல வேகமாக நான் சொல்லுகிறேன். பாருங்கள், இந்த 18 இதே நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதத்திலும் தாவீது எழுதி வச்சு வீட்டில் போய் பார்த்துங்க. சங்கீதம் 18 அதில் 19, 18, 17, 16 நீங்கள் வாசிங்க. இதில் பார்த்தீங்கன்னா 18 சொல்கிறார், 22:18 என்னிலும் பலவான்களாக இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். தப்புவித்தார், விடுத்தார். தன்னை காட்டும் பலனாக இருந்த அவருடைய யாராம் பலத்த சத்ருவுக்கும் அவரை பகைக்கிறவர்களுக்கும் அவர் என்ன பண்ணாராம், விடுதலையாக்கினாராம். என் ஆபத்தினாலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். இந்த 18 பார்த்தீங்கன்னா துணையாக இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஆண்டவர் தாவீதுக்கு இருந்த சத்ரு, தாவீதுக்கு என்ன இருந்தா சத்ரு. இந்த சத்ரு அவர் சொல்றாரு, பகைஞரும் சத்ரு. சத்ரு யார், அவர் சத்ரு என்று பார்த்தோம்னா 3 குறிப்பை நான் சொல்லுகிறேன். குறிப்பை மாதிரி இப்போ சொல்லுகிறேன், அப்புறம் நான் வேகமாக சொல்லுவேன். முதலாவது, தாவீதை தப்புவித்தார். முதலாவது தாவீதை தப்புவித்தார் யாருன்னா, தன் சத்ருவின் குடும்பத்தாரே தாவீதை தப்புவித்தாராம். முதல் தாவீது தப்புவித்தார். சொல்லுங்க, தாவீது தப்புவித்தார். யாரால? தன் சத்ரு குடும்பத்தினாலே தப்புவித்தார். முதல் தாவீது தப்புவித்தார். 2வதாக தாவீது என்ன பண்ணான், தாவீது அதாவது தப்பித்து கொண்டான். தாவீது தப்பித்து கொண்டான். தாவீதே என்ன பண்ணானா, தப்பித்து கொண்டான் அவனுக்கு நேரிட்ட ஆபத்தில். 3வதாக தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். கர்த்தர் அவனை தப்புவித்தார். ஹல்லேலூயா. இப்போ முதல் குறிப்பை பார்க்க போகிறோம். அப்போது இந்த வசனத்தில் அவர் சொன்ன, கர்த்தர் என் மேல் பிரியமாக இருந்தபடினாலே அவர் என்னை விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை அவர் தப்புவித்தார் அப்படின்னு சொல்றார். அப்போ எங்கே அவரை தப்புவித்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த 22:1 வாசிங்க. முதல் சத்ருவை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும், கவனிங்க, கர்த்தர்
தாவீதை அவனுடைய என்னவா எல்லா சத்துருக்கும், சொல்லுங்க, எல்லா சத்துருக்கும். சத்துருவே இல்லாத ஆளே யாரும் இல்லை. எங்கேயாவது நம்ம மேல அவனுக்கு முதல்ல நல்லா தான் இருக்கும், ஆனா என்ன ஆயிடுறான், நம்ம மேல போறாம வந்து சத்துருவாய் மாறிட்டோம். வேலை செய்யறதுல சத்துருவா இருக்கான், ஸ்கூல்ல சத்துருவாயிடுறான், அப்புறம் காலேஜில் போனால் சத்துருவாயிடுறான், பிஸ்னஸ் பண்ணும்போது சத்துருவாயிடுறான், கஸ்டமரே சத்துருவாயிடுறான். ஏன் இன்னும் சொல்லப்போனா வீட்டாரே சத்துருவாயிடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, எல்லா சத்துருக்கும், சத்துருவின் கைக்கும், அப்புறம் சொல்ற ரெண்டாவது சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. அப்போ எல்லா சத்துருக்கும் சவுலின் சத்ருவாக அங்க கிரியை செய்த சவுலின் கைக்கும் அவனை கர்த்தர் விடுதலை வைக்கிறான்னு சொல்லப்படுறதுக்கு. அப்போ தாவீது வாழ்க்கை எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, முதல் குறிப்பு நான் சொல்ல, தாவீதை தப்புவித்தார்கள். யாரெல்லாம் தப்புவித்தார்கள் என்று நான் பார்க்க போகிறோம். பாருங்க, 1 சாமுவேல் 18:5-10 தாவீதுடைய வாழ்க்கையை குறித்து அருமையாக அங்கே ஒரு பக்கம் 365. 1 சாமுவேல் 18:5 பார்த்தீங்கன்னா வாசிங்க. ராஜா யோவாபையும் தாவீது சவுல் தன்னை அனுப்பின 5வது வசனம். 1 சாமுவேல் 18:5 வாசிங்க. தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும், கவனிங்க, அவன் எல்லா ஜனத்து கண்களுக்கும், சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும், சவுலோடு இருக்கிற சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம எப்படி நம்ம மேல அவர் பிரியமா இருந்தார்னா, அவர் உண்மையாகவே நம்ம எங்க போனாலும் நம்மை தப்பு வைப்பார். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், பார்க்குற கண்களெல்லாம் பிரியமா இருக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். நாமே கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் மற்றவங்க நம்மளை பார்த்து நம்முடைய வாழ்க்கை பிரியம் இல்லாத இருக்குமானா, நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமாக நமக்கு சத்துருகள் எழுப்பிட்டே இருப்பாங்க. முதல்ல இவனை காலி பண்ணணுவாங்க, முதல்ல இவனை தூக்கணும்னுவாங்க, முதல்ல இவன் சீட்டை சொல்ல மாட்டீங்களே கிழிக்கணும்னுவாங்க, முதல்ல இவன் முன்னேற்றத்துக்கு தடை பண்ணணும்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இவனை எங்கேயாவது மாற்றி விட்டுருன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கை தாவீதை போல எல்லா ஜனத்திற்கும் கூட வேலை செய்கிற, தாவீதோட வேலை செய்கிற சவுலினுடைய அரசாங்கத்தில் இருக்கிற எல்லாருக்காலையும் அவன் எப்படி தான் இருந்தானா, பிரியமாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கை பிரியமாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவன் பிரியமாக இருந்தான். அது மாத்திரமில்லை, நீங்கள் 19ஆம் அதிகாரத்தை அப்படியே திருப்பி கொள்ளுங்க. அதில் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அதில் 1-2 வாசிங்க. தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். சொன்னேன், தாவீதை தப்புவித்தார். யார் தப்புவித்தார்னா, குடும்பத்தாரே தப்புவித்தார் சொன்ன பாருங்க. அதில் சவுலினுடைய குமாரனாகிய யோனத்தான் யார் மேலே பிரியமானானா, தாவீதை மேல் பிரியமானான். நான் 1 சாமுவேல் 22:1 சொன்னேன், சத்ரு கைக்கு தப்பு விட்டார். சத்ரு எப்படி ஆயிட்டாராம், தாவீது மேலே, தாவீதை கொன்று போட வேண்டும் என்று நினைக்கும் போது, ஆனால் யோனத்தான் அவன் மேலே மிகவும் பிரியமாய் இருந்து, அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து என்ன சொல்றான், என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாயிருந்து மறைவான இடத்தில் ஒளித்து கொண்டிரும். இது எங்கன்னா நடக்குமா, பக்கத்து எங்கன்னா நடக்குமா? ஒரு குடும்பத்தில் அப்பா ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு, அரசாங்கம் ஒரு டிசிஷன் எடுக்குது, தாவீதை கொன்று போடணும் அப்படின்ட்டு. அப்போ உள்ளேருந்து ஒருத்தன் வெளியே வரான், என்ன சொல்கிறான், எங்கள் அப்பா உன்னை கொன்று போட பார்க்குறாரு, எங்கள் அப்பா உன் மேலே பிரியமாக இல்லை என்று சொல்லி அவன் தாவீதுக்கு அந்த செய்தியை அறிவிக்கிறான். தாவீதை உயிரோடு வைக்க வேண்டும் என்று, தப்பி வைக்க வேண்டும் என்று அவன் சொல்கிறான். அந்த குமாரன் ஒரு நண்பனாக, சொல்லுங்க, ஒரு நண்பனாக. ஏன்னா தாவீதுடைய வாழ்க்கையை பிரியமாக இருந்தது. அதை யார் பார்த்தா, அவன் பார்த்தான். பாருங்க, அவன் 3ஆம் வருஷம் வந்து அது தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீரன்னா, அவன் 4ஆம் வருஷம் அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகி சவுலோடு தாவீதுக்காக நலமாய் பேசி
ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாக பாவம் செய்யாது இருப்பாராக. அவர் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை, அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாய் இருந்திருக்கிறதே. அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்து கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போது முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதுனால் குற்றமில்லாத இரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானே என்றான். சவுல் யோதானுடைய சொல்லு கேட்டு அவனை கொள்ளை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தர் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் நான் சொல்றேன். பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வேதம் சொல்லுது, ஒருவன் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தா அவன் சத்துரு கூட என்ன பண்ணலாம், அவனோட சமாதானம் பண்ணலாம். தாவீதுடைய வாழ்க்கை பிரியமா இருந்தபடினால கர்த்தர் அவனை என்ன பண்ணாரா, அங்க அவனை சிநேகிக்கிற ஒரு சிநேகிதரை கர்த்தர் கட்டளையிட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாத பாருங்க. இப்போ தாவீதுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் பிரியமா இருந்தது, வேலை செய்கிற இடத்துல பிரியமா இருந்தது, அவனுடைய எல்லா ஜனங்களுக்கும், அவன் வாழ்கிற எல்லா ஜனங்களுக்கும் பிரியமா இருந்தது. ஏன், சத்ருவாகிய சவுலுடைய மகன் கண்ணிலையும் அவனு தாவீது பிரியமா இருக்க கர்த்தர் செய்தார். இன்னொரு சம்பவத்தை நான் காண்பிப்பாங்க. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நீங்க இந்த 19ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இங்க ஒரு சம்பவம் நடக்கிற, அவருடைய மனைவி கூட அவர் மேல் பிரியமா இருக்கு. 9ஆம் வசனத்தை வாசினா, கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாதாவி திருப்பி சவுலுக்கு வந்த உடனே தாவீதை கொலை செய்யப்பட ஈட்டியை ஏவுறான். தாவீது என்ன பண்ணா, அங்கிருந்து தப்பித்து போகிறான். உடனே தாவீது, இந்த கதையை சொல்லுகிறேன், தாவீதை குறித்து இவனை கொலை செய்ய வேணும் என்று சொல்லி தன் தகப்பன் பேசி கொண்டிருக்கும் போது 20 வருஷம் சொல்லுது, மீகா தாவீதை ஜன்னல் வழியாக இறக்கி விட்டார், அவன் தப்பி ஓடி போனான். அவங்க அப்பா கொலை செய்ய போகிறாரு என்ற செய்தி அவன் கேட்ட உடனே அவனை இறக்கி விடுறாரு. இன்னும் வருஷம் காட்டுற பாருங்க, 17ஆம் வருஷத்துல, அப்போது சவுல் நீ இப்படி செய்தது என்ன, அப்போது சவுல் நீ இப்படி என்ன எய்து என் பகையனை தப்புவிட்டு அனுப்பினது என்ன என்று மீகால் இடத்தில் கேட்டான். மீகால் சவுலை நோக்கி, என்னை போகவிடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவரிடத்துல சொன்னார் என்றார். தாவீது தப்பி அவர் எங்க பண்ணார் பாருங்க. தாவீதுக்கு மனைவியா இருந்த மீகால் கூட தாவீது என்ன பண்ணாலாம், தப்பி விட்டாலாம். ஏன்னா நீ கொல்லப்படுறதுக்கு பாத்திரவான அல்ல என்று சொல்லி மனைவி என்ன பண்ணாலாம், அவனை காப்பாற்றினாலாம். கர்த்தருக்கு தப்ப விட்டான். ஏன் அப்படின்னா தாவீது எப்படி இருந்தானா, பிரியமாக இருந்தானா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை எப்பவுமே ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பார், நம்ம ஆசீர்வாதத்துக்கு அவருக்கு பிரியும். நம்முடைய வாழ்க்கையில் எங்கே நம்ம சிக்கி கொண்டாலும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராம், நம்முடைய பிரியத்தை மற்றவர்களை கண்டு நமக்காக கர்த்தர் எழுப்பி நம்மளை தப்பு வைக்கப்படுகிற நண்பர்களையும் எழுப்புவார். குடும்பத்திலே நம்ம என்ன பண்ணுவாங்க, தப்பு வைப்பாங்க. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் அவனால குடும்பம் தான் மாட்டிக்குது. இன்னைக்கு குடும்பம் தலை கவுந்து நிற்கிறதுக்கு காரணம் என்ன, அதை பெற்றெடுக்கிற பிள்ளைகள் பண்ற அந்த ஒரு அட்டகாசமும், ஏதோ வீம்பில் பெரிய ஒரு ஆள் எப்படியாவது காட்டினோம் சொல்லி ரொம்ப செயல்பட்டதுனால யார் தான் தலை குனிறா, மனைவி தலை குனிறா, அதுக்கப்புறம் பெற்றவங்க தலை குனிறா. ஆமாம், இப்படிலாம் துன்மார்க்கமான வாழ்க்கை பிள்ளைகள். நல்ல பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் கண்ணீரோடு இருக்கிறாங்க. நாங்கள் 4 பிள்ளைங்க, அம்மா அப்பாவை கொண்டு போயிட்டு படாத பாடுபடுத்தணும். ஆமாம், எங்கெல்லாம் எங்கள் அம்மா எங்களுக்காக அழுது சொல்ல மாட்டோம், அவளை பார்த்தாலே பாவமாக இருக்கும். நாங்களாம் ரசிக்கப்படாதவங்க. எங்கள் அண்ணன் அதெல்லாம் சட்டையே பண்ண மாட்டான். நிறைய இடத்துல எங்களை போய் நிற்க வச்சுக்க தலை வச்சுருக்கிறான். அதுபோல் நானும் அவங்கள அந்த அளவுக்கு அவ்வளோ எங்கள் அம்மாவை தனிப்பட்ட விதத்தில் நான் எனக்கு எடுத்துகிட்டு இருக்கிறத தவிர, நான் எங்கள் அம்மாவை எங்கள் அப்பாவை என்னால் தலை குனிகிற மாதிரி நான் எனக்கு தெரிஞ்சு போலீஸ் ஸ்டேஷன்லையோ அப்படிலாம் கொண்டு போய் நிறுத்ததில்லை. ஆனால் என்னுடைய சகோதரர்களால் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய நிலைமைலாம் எங்களுக்கு வந்துருக்கு. போய் கூட்டு வர நிலை, அவ்வளோ அவமானப்பட்ட பயந்த சூழல்லாம் எங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் கர்த்தருக்கு பிரியமாக நடந்த பிறகு, கர்த்தருடைய பிள்ளையாக மாறின பிறகு
அந்த எங்கள் அப்பாட்ட எங்கள் அம்மா சொல்லுவாங்க எங்கள் அப்பா கிட்ட, அவன் என்ன இன்னும் ஆளே காணான், நீ அவனுக்கு கவலைப்படாத, அவன் கர்த்தருடைய பிரியமாய் நடக்கிறவன். அது முன்ன பயப்படலாம், இப்போ பயப்பட வேணாம். அவன் எங்கேயாவது ஊழியம் பண்ணிட்டு இருப்பான், அவன் வந்துடுவான், அவனை பற்றி கவலைப்படாதன்னு சொன்னது. அப்படி தான் வாழ்க்கை. ஆமே, உடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கணும். கர்த்தர் அதுக்காக நீ ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகிட்ட சொல்லுங்க, அந்த உலகம் மோசமானது, உன்னை முன்ன தள்ளி அப்படி முன்ன தள்ளும், டே உன்னால் முடியும் அப்படின்னும். என்னால் முடியும்னு போனீங்கன்னா அவ்வளோதான், கட்சியில் நீ உன்னால் வெளியே கொண்டு வரதுக்கு எங்களால் முடியாது, பிரச்சனை வெளியே கொண்டு வர முடியாத நிலைமை வந்துடும்ப்பா. என்னால் முடியாதுப்பா, ஏசப்பாவில் தான் முடியும். என் வண்டி எங்கே தான், யார் நம்பி தான் போகுது, ஏசப்பாவை நம்பி போகுதுப்பா, அவருக்கு பிரியமாக இருந்தால் போதும்ப்பா அப்படின்னு அவர் மேலே என்ன பண்ணிடணும். நீ ஏதாவது சண்டை போடணும், யார்கிட்ட சண்டை போடு, ஏசப்பாட்ட சண்டை போடு. அவரு பிரிய இல்லாத நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம பழி யார் மேலே போடணும், சொல்ல மாட்டீங்களே, ஏசா போடணும். அவன் பார்ப்பான், இந்த கல் மேலே மோதுறவன் அப்பா ஏசாப்பா கிட்டே போயிட்டு அவன் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, விட்டு விலகிடுவானுங்க. அதான்டா உனக்கு நல்லது, அவருக்கு பிரியமாக வாழணும். இல்லைன்னா என்ன இல்லை, முதல்ல உன்னை தான் காலி பண்ணுவார் சொன்னேன். என்னது என்ன இல்லை, உன்னை தான் காலி பண்ணுவார். ஏன்னா நீ என் இடம்லாம் இருக்கிற, என்னை தவற வழி நடத்துக்கிற, அடி நீ தான் வாங்குவேன், நான் இல்லைடா, என்னை தப்பு வச்சுவார் ஆண்டவர் என்று சொல்லி சொன்னால் பயன்றான். இப்படிதான் நம்ம என்ன பண்ணோம், காப்பாற்றி கொள்ள கத்திரி சோதனை குறிப்பு வர பாருங்க. தாவீதை தப்பித்து கொண்டான். அதில் இன்னொன்று காரியம் பாருங்க, நான் தாவீது தன்னுடைய தாவீதை தப்பிவித்த நண்பர்கள், தப்பிவித்த மனைவி குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். கத்திரி சோதனை தாவீதே ஒரு இடத்துல தப்பித்து கொள்ளுவோம் பாருங்க. நீங்கள் தாவீது தப்பித்து போன காத்து பார்த்து 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 20:1 பாருங்க, இங்கே ஒரு சம்பவம் நடக்கும். யோனத்தான் திருப்பியும் தன் தகப்பனோட பேசுறாரு, வாசிங்க. தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயரத்திலிருந்து ஓடி போய் யோனாத்தான் முன்பாக வந்து, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் என்ன செய்தது என்ன, என் அக்கிரமம் என்ன, நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றான். 3 காரியங்கள் சொல்லுங்க. அவன் என்ன சொல்றான்னா, அவன் வந்து நான் செய்தது என்ன சொல்லுங்க. நீங்க என்ன செய்தீங்க, நீங்க எதுவுமே செய்யல, நீங்க என்ன பண்ணுவீங்க, சொல்ல மாட்டீங்களே, தப்பு வைக்கப்படுவீங்க. நீங்க எல்லாம் செய்துட்டு சொல்ல மாட்டேன், இந்த பூனையும் பால் குடிக்குமா, செய்தெல்லாம் செய்துட்டு ஒண்ணுமே தெரியாத பூனை மாதிரி இருந்துட்டா தப்பி வைக்க முடியவே முடியாது. அப்படியே அப்படி எங்கேயும் மாட்டிக்காதீங்க, தப்பி வைக்கணும். அவங்க சொன்ன பாருங்க, நான் செய்தது என்ன, நான் செய்தேன். நீ தைரியமா கேட்கணும்ப்பா, நீ என்ன என்னை மாட்டி வைக்க பார்க்குற, நான் எதுக்கு, என்ன எதுக்கு கொள்ளணும், நான் என்ன செய்தேன் சொல்லு, நான் என்ன தப்பு பண்ணேன் நீ சொல்லு, உங்க அப்பா இல்லை நீ சொல்லு. அப்படி தப்புன்னா நீ என்ன பண்ண, உங்க அப்பா என்ன கொலை பண்ண, நான் நிற்கிறேன் என்ன இங்கேயே கொலை பண்ண, என்ன இங்கேயே வெட்டியா, வெட்டு 1 துண்டு 2 வெட்டுட்டான். நான் காட்டுற வசம் இருக்கு, கத்து சோதனை பாருங்க. அப்போ நம்மளோட வாழ்க்கையில தைரியமா நான் செய்தது என்ன அப்படின்னு சொல்ற அப்படின்னு நம்ம சொல்லணும். பாப்பா நீ ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லணும். 2வது பாருங்க, அவன் சொல்றான் பாருங்க, என் அக்கிரமம் என்ன, நான் என்ன அக்கிரமம் பண்ணிட்டப்பா, நான் என்ன, அவ்வளவுதான். இந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும், அக்கிரமம் பண்ணாத வாழ்க்கை. அக்கிரமம் பண்ணோம்னா அக்கிரமக்காரருக்கு ஐயோ, இந்த வாழ்க்கையில் அக்கிரமம், அடா பாவி அக்கிரமம் பண்றான் பாரியா அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒரே அக்கிரமம் நடக்குதுன்றான். அவருடைய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வதாக அவன் சொல்றான் பாருங்க, என் துரோகம் என்ன, என் துரோகம், நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன், நான் உனக்கு என்னப்பா துரோகம் பண்ணேன், நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன் சொல்லு. உனக்கு துரோகம் பண்ணேன்னா, உங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ணேன்னா, இந்த ஜனங்களுக்கு துரோகம் பண்ணேன்னா சொல்லு, என் கூட மனசு துரோகம் பண்ணேன்னா சொல்லு, என் துரோகம் என்ன, என்னை பார்த்து நான் துரோகி என்ன சொல்லு. சொல்ல பாருங்க, பா துரோகி வராம பாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, துரோகம் பண்ணிடுவான். அந்த மாதிரி துரோகம் சொல்லு, நான் பண்ண துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், அதற்கு அவன் அப்படி ஒரு காலம் வராது, நீ சாவதில்லை என்று சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த வாழ்க்கை தாவீதின் வாழ்க்கை அப்படி இருந்ததுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். உங்களுக்கு இந்த சமூகத்தில் வீட்டில் போய் வாசிக்க நேரம் இல்லை. அவன் சொல்லுவான், நாளைக்கு வா, நான் எங்கள் அப்பா கிட்ட நான் பேசுகிறேன், அவர் மேலே பிரியமாக இருந்தால். ஒரு 13ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் யோர்தானுக்கும் அதற்கு சரியாக அதற்கு அதிகமாக செய்ய கடவர், ஆனாலும் உமக்கு தீங்கி செய்ய என் தகப்பனுக்கு பிரியமாக இருந்தால்
தீங்கு செய்ய தகப்பனுக்கு பிரியமாய் பிரியமாய் இருந்தால் இருந்தால் தீங்கு செய்து என்ன வேணுமா? சொல்ல மாட்டீங்களே, பிரிய வேணுமா? பிரியமா இருந்தால் அதை உன் செவிகளுக்கு வெளிப்படுத்தி நீ சமாதத்தோடு போக முடியுமே அனுப்பிவிடுவேன். கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல உம்மோடு கூட இருப்பாராக என்று சொல்லி அவன் அனுப்பிட்டான். கர்த்தருக்கு மகிழ்ந்த பாருங்க. இப்போ தாவீத மேல கொல்லணும், அவனை அழிக்கணும், அவனை இல்லாத ஆக்கணும் என்று சொல்லி அவனை அப்படி அவருக்கு ஒருவேளை பிரியமா இருந்ததுன்னா நான் அவனை தப்பு வைப்போம்பா, நீ உன் வழியை பார்த்துப்போ, கர்த்தர் உன்னை நடத்துவார் என்று சொல்லி அவனை அனுப்பி விடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் அவனும் அந்த செய்தியை கேட்டு தப்பிப்பான். 22:1 பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருக்குங்க. 22:1 இது தாவீதே தன்னை தப்பித்துவார். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி, வாசிங்க, தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். கவனிங்க, இங்க ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்கு. தாவீது என்ன பண்ணிட்டான்னா, நீங்க வீட்டில் போய் வாசிங்க, நேரம் இல்லை, இந்த இந்த அதிகாரத்தில் உள்ள வார்த்தையில பார்த்தீங்கன்னா தாவீது என்ன பண்ணிட்டாருன்னா போய் மாட்டிப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 10ஆம் வருஷத்துலேருந்து நீங்கள் 15 வருஷம் பார்த்தீங்கன்னா அங்கே அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த ஆகீஷின் ஊழியக்காரர் அந்த ராஜாவில் 10ஆம் வருஷத்தில் பாருங்க, அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடி காத்தின் ராஜாவாகிய ஆகீஷிடத்தில் போனான். அங்க வேற வழி இல்லை, எங்க தான் போயிடலாம், இங்க இருந்தா நம்ம இந்த சவுல் நம்மள விட மாட்டான், திருத்திக்கிட்டே இருக்கான் சொல்லிட்டு தப்பித்து எங்க போயிட்டான்னா சத்ரு கிட்ட போயிட்டான். தனியா போயிட்டான் பாருங்க, எந்த ஒரு பயமே இல்லாத போயிட்டான். போன பிறகுதான் அங்க செய்தி வருது, என்ன சொல்றதுன்னா இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா வாசிங்க 11. ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்துக்கு ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோட கொண்டாடினார்கள் என்றார்கள். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக் கொண்டு காத்தின் ராஜாவாகி ஆகீஷ் மிகவும் பயப்பட்டு, பாருங்க, பயப்பட்டு, ஐயோ என்னடா இது, இந்த செய்தி தெரியாதுன்னு நினைச்சேன். தாவீது சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 செய்தி இங்க வந்துட்டு இருக்க சொல்லிட்டு இப்போ சத்ருக்கிட்டே மாட்டிக்கிட்டோமே, இவனை கொண்டுடுவோம் அப்படின்னு நினைச்சு நம்மளை கொண்டுட்டு போறாங்கன்னு போய் மாட்டிக்கிட்டான். போய் அவனே மாட்டிக்கிட்டு அந்த இடத்துல தன்னை தப்பித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு தெரியும், காக்கா வழி வந்த மாதிரி வாயில நுரத்தாம நடிச்சான். சில நேரத்தில் நடிக்க வேண்டும், சில இடத்துல மாட்டிக்கிட்டோம்னா எப்படியாவது வெளியே வரதுக்கு என்ன பண்ணோம், நடிச்சாவது வெளியே வந்துடணும்னு சொல்லி தாவீது பாருங்க நடிச்சு தப்பித்துக் கொள்வாங்க. நீங்க வீட்டில் வாசி நேரம் இல்லை, அவன் முன்பாக பித்தம் பிடிச்ச போல நடித்து நுரத்தள்ளி நடிச்சு, அப்போ ராஜா சொல்றாரு, ஏப்பா என்கிட்ட பைத்தியத்துக்காக இடம் இல்லை, என்கிட்ட பைத்திய குறைவுனா சொல்லி இந்த பைத்தியத்தையே சேர்த்து விட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவாங்களாம், அங்கேருந்து அவனை விட்டுடுவாங்க. தாவீது அங்கேருந்து தப்பித்தான். அதான் 20 தப்பித்து வந்தோம். சில நேரத்தில் நம்ம எடுக்கிற டிசிஷன், அதான் பாயிண்ட்டு. நம்ம தெரியாமல் ஏதாவது டிசிஷனில் எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டா யார் தான் மாட்டணும் சொல்லுவாங்க பாருங்க, வாயில் மாத்திர வார்த்தையை சொல்கிறாங்க, உப்பு சாப்பிட்டவன் தண்ணி குடிக்கணும்னு ஈஸியாக இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ பண்ணதே நீ தான் அனுபவிக்கணுன்றாங்க. ஆனால் தாவீது பாருங்க போய் மாட்டிக்கிட்ட உடனே அவன் கத்தாவே மாட்டிக்கிட்ட அப்படின்னு கேட்கல, ஐயோ ஆண்டவன்கிட்ட கேட்காம இங்கே வந்துட்டேன்னு, ஆண்டவன்கிட்ட கேட்காம வந்து சிக்கிக்கிட்டேன்னு. இப்போ ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுறதுக்கு இல்லை, முதல் நம்ம காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு வேஷம் போட்டு அந்த இடத்துல ஒரு நடிச்சு அங்கேருந்து தப்பிட்டு வந்துடும். அப்போது நம்ம எதுலையாவது மாட்டிக்கிட்டோம்னா நம்ம தான் என்ன பண்ணோம், தப்பித்துக்கிறது வழியை நம்ம தான் தேடிக்கணும். என்னங்க சத்தமே காண, நம்ம தாங்க தேடணும். நமக்காக யாரும் நிற்க மாட்டாங்க. இப்போ இவருக்காக யாராவது வந்தாங்களா? வரல. அங்கே சத்துரு கூட்டத்தில் இருந்தான், யோனத்தான் வந்தான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தில் இருந்தான், மனைவி வந்தா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தனியாக தான் போய் மாட்டிக்கிட்டான், தனியே போய் சிக்கிக்கிட்டான். இப்போ யாரும் அங்கே அவனை காப்பாற்றுக்கு யாராவது போவாங்களா, எதிரி கூட்டத்து போவாங்களா? போவே முடியாது. ஏன்னா சவுல் கொண்டது 1000, சவுல் ஆட்கள் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு கொண்டுடுவானுங்க. தாவீது
கொண்டது 10,000, அவரை கொண்டு ஆடல் பாடல் எல்லாம் உண்டா. பெரிய கோலியாத்தை வீழ்த்தின வீரன்டா, கோலியாத்தை வீழ்த்தின வீரனை வீழ்த்தி விட்டோம் அப்படின்னு தாவீது அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. சொல்ல மாட்டீங்களே, முடிச்சிருப்பாங்க. முடிச்சிட்டு ஒரே செய்தியா பாருங்க, எங்க கோலியாத்தை வீழ்த்தின பெரிய ரட்சிப்பை உண்டாக்கின இந்த தாவீதை நாங்கள் ரொம்ப எளிதாக என்ன பண்ணிவிட்டோம், அழித்து விட்டோம், அவர் எங்கிட்ட மாட்டி விட்டார், அவர் தப்பித்துக் கொள்ள விடவில்லை என்று சொல்லி பறைசாட்டிருப்பாங்க. தாவீதுடைய சத்துருக்கும் சந்தோஷமா இருக்கும். எல்லாம் பார்த்தான், ஐயோ நாம நல்லா மாட்டிட்டா, இனிமேல் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப யோசனை பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தன்னை அவன் என்ன பண்ண தப்பித்து கொண்டான். நம்ம வாழ்க்கையில் எதையா மாட்டிக்கிட்டோம்னா நம்ம தான் ஏன் மாட்டினேன், எதுக்க மாட்டினேன், எங்கே சிக்கிட்டேன், ஏன் சிக்கிட்டேன், அந்த ஒரு எப்படியா தப்பிக்கணும்னு நம்ம தப்பித்து வரணும். அடுத்த வருஷம் சொல்லுது பாருங்க, அவன் தப்பித்த போன பிறகு அவங்க தாய் தகப்பெல்லாம் அவங்ககிட்ட வந்துட்ட பிறகு அவனோட ஒரு 400 பேர் சேர்றாங்க. அதுக்கப்புறம் தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அவர் சொல்றாரு, கர்த்தர் என்னை, அதாவது 3ஆம் வருஷம் தாவீதை விடுத்துட்டு போய் மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி ஒரே வார்த்தை சொல்றாரு. என் தேவன் எப்படி என்னை நடத்தான்னு தெரியாம நான் பாட்டு சவுலுக்கு பயந்துக்கிட்டு, நான் ஒரு இடத்துல சதுரடை மாட்டிக்கிட்டு என்னை தப்பி படாத பாடும்போது வந்துட்டேன். ஆனால் நான் ஒன்று செய்ய போகிறேன், என் கூட ஒரு தேவன் இருக்கிறாரு, என் அபிஷேகம் பண்ண ஒரு தேவன் இருக்காரு, என் அழைத்த ஒரு தேவன் இருக்காரு, என் ஆசீர்வாதமே அவர் எனக்கு பிரியமான தேவன் இருக்காரு. அந்த தேவன் என்னை எப்படி நடத்துகிறாருன்னு நான் அறியணும். அதனால் என்ன பண்ணேன், எங்கள் அப்பா அம்மா என்னை வைத்துக்கப்பா. கதை உங்களுக்கு தெரியல, ஒரு ஒரு மகனை வர வைக்கணும்னா நம்ம போலீஸ் பண்ணுற ஒரு இதுன்னா குடும்பத்தில் யாராவது கொண்டு போய் உட்கார வச்சாங்க. அது இப்போ செய்கிறாங்களா தெரில, அந்த காலத்தில் அப்பா கொண்டு உட்கார வச்சுருவாங்க, அப்போ பையன் வருவான்னு, இல்லை அம்மாவை கொண்டு உட்கார வச்சுருவாங்க, அப்பா வருவார்னு. இப்படி ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளை வீட்டில் கொண்டு போய் என்ன பண்ணாங்க, உள்ளே உட்கார வச்சுருவாங்க. அதுபோல் தாவீதை பிடிக்கிறதுக்காக சவுல்லாம் பண்ணிடலாம். அப்பாவே அம்மாவை உட்கார வச்சுருந்தா தாவீது வழி இல்லை, போயிருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பார்த்தாங்க, அப்பா உன்னால் நீ என்னால் நீ என்ன பண்ணது, நீ மாட்டிக்கூடாதுப்பா சொல்லி தாய் தகப்பன் என்ன பண்ணிட்டாங்க, கூடயே வந்துடுறோம்ப்பா. அவன் கூடயே வந்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சொல்கிறான், என் கூட வராதும்மா, கர்த்தர் முதல்ல என்ன எப்படி நடத்திட்டோம் பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன், என்ன அவர் நடத்தல வழியிலே நான் போகிறேன்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் வளர்ந்து. அப்போது சொல்ல வேண்டிய குறிப்பு என்னென்னா, அவர் என் மேலே பிரியமாக இருந்தால் அவர் என்னை தப்பி வைப்பார். அவர் மேல் என் பிரியமாக இருக்கும்படிக்கு என்னை அவர் நடத்தணும். என்னை நடத்த மாட்டவர். இனி நான் இந்த மாதிரி போய் மாட்டிக்கூடாது, அதான் குறிப்பாங்க. இனி நீங்கள் போய் எங்கே பண்ணாத சிக்கக்கூடாது. ஒரு வாட்டி பட்டால் போதும், ஒரு அடி, அந்த ஒரு அடியில் என்னன்னா பாடத்தை கற்றுக்கணும், அதுலேருந்து திருந்தணும். ரொம்ப கேர்ஃபுல். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு லெசன் தான். இந்த வாரம் கடந்த வாரம் நீங்கள் எப்படி போனீங்கன்னு கேட்டால் உங்களுக்கு தான் தெரியும், அது என்ன கற்றுக்கொண்டீங்க. கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் நாம பாருங்க, அப்போது தாவீது அங்கே கர்த்தர் தன்னை நடத்தும்படியாக தப்பித்து ஒப்பு கொடுத்து அறிக்கை பண்ணுகிறான். எல்லாரும் அதை கேட்டிருப்பாங்க. யாரெல்லாம் கேட்டா, அப்பா கேட்டாரு, அம்மா கேட்டாரு, ராஜா கேட்டாரு, கூட இருந்த 400 பேர் கேட்டாங்க. அதன் பின்பு 600 ஆகப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ முதல் குறிப்பை முடிக்கிறேன். தாவீது தப்பி வைக்கப்பட்டான். யாராலன்னா அவனுடைய வாழ்க்கை நிமித்தம். அவன் சத்ருடைய மகனாகிய யோனத்தான் மூலியமாக தப்பிக்கப்பட்டான். 2வது தன் மனைவி மூலியமாக தப்பிக்கப்பட்டான். 3வதாக அவன் போய் மாட்டிக்கொண்ட இடத்துல அவனே தன்னை தப்பித்து கொண்டு அறிக்கை பண்ணுகிறான், கர்த்தர் என்னை நடந்துட்டான். 5 நிமிஷத்தில் அடுத்த 2 குறிப்பு என்ன சொல்லி முடிக்க பாருங்க, நேரம் இல்லை. 2வதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், தாவீது பிடித்து கொண்டான். என்ன, தாவீதை பிடித்து கொண்டான் என்று சொல்லி நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வாசிப்பீங்கன்னா இந்த கூட எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 21 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 15 வரைக்கும் நீங்கள் இந்த பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இதை பார்த்தோம். இன்னும் ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க, என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. 21 சாமுவேல் 27:1 வாசிங்க.
வாசிங்க வசந்தமா சொல்லி பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கு நான் அவன் கைக்கு நீங்களாக்கி இருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்து கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். போதும் பாருங்க, தாவீது ஒரு முடிவு பண்ணிட்டான். என்னன்னா, நான் தப்பித்து கொள்வது எனக்கு நலமாக இருக்கும். நான் வேற சவுல் என்னை கொல்லாமல் விடவே மாட்டான். ஆனால் நான் என்னை எப்படியாவது தப்பித்து கொள்வதற்கு நான் எங்கேயாவது ஒரு நாள் அவன் இங்கே இருந்தால் கண்டுபிடிச்சிருவான் என்று சொல்லி தன்னை தப்பித்து கொள்வதற்காக அவன் எடுத்த முயற்சியில் அவன் நீங்கள் 2-3 நீங்கள் 4 நீங்கள் வாசிங்கன்னா அவன் இந்த மாதிரி 4ஆம் வசனம், தாவீது காற்பட்டத்துக்கு ஓடி போனான் என்று சவுல் அறிவிக்கப்பட்ட போது அவன் அப்புறம் அவனை தேடவில்லை. அவன் அதுக்கப்புறம் தேடவே இல்லை. அவன் ஓடி போயிட்டான்ப்பா. அவன் தன்னுடைய எதிரியோடு போய் சேர்ந்துட்டான், நமக்கு எதிரி ஆயிட்டான் அப்படின்னு சவுல் அதுலேருந்து தேடவே இல்லை. அவன் சாவுற வரைக்கும் சவுல் என்ன பண்ணல, அவனை தேடவே இல்லை. கர்த்தர் அவன் கையில் அவனை ஒப்பு கொடுக்கவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுறாங்க. அப்போது தாவீது பார்த்தான், அவனுக்கு எது நலமானது என்று தெரிந்து கொண்டு அங்கே போயிட்டான். கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். 2வது பாருங்க, 3வதாக ஒரு காட்சி சொல்லிக்கிறேன். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று நீங்கள் வாசிப்பீங்கன்னா 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் திருப்பிங்கன்னா அங்கே 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனசேக்கலமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். கவனிங்க, சமூகம் தெரியும். தாவீது இல்லாத போது அவனுடைய ஆட்கள் எல்லாம் தாவீதை உடைய மனைவி பிள்ளைகள் அவனோடு இருந்த அந்த 600 பேருடைய குடும்பங்கள் எல்லாம் சத்ரு எல்லாரையும் என்ன பண்ணான், கலவை கொண்டு போய் சுட்டரித்து போயிட்டான். தாவீது அந்த இடத்துல விசாலமாக இருந்தேன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, ஆனால் நெருக்கத்தில் வந்துட்டான். எல்லாரும் நெருக்கிறாங்க, கல்லிருந்து கொல்லுனாங்க. நான் தனக்குள்ளே கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். எல்லா ஆண்டவரே இவனுக்கு கூட இருந்தவங்களே இவனுங்க ஒருத்தன் திருடன் எல்லாரும் இப்போ எனக்கு ஆப்போசிட்டாக மாறிட்டாங்க. ஆனாலும் ஆண்டவரே நீர் என்ன அபிஷேகம் பண்ணப்பா, நீர் என் மேலே பிரியமாக இருக்கப்பா சொல்லி கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டு 8ஆம் வசனத்தில் கர்த்தரை நோக்கி கேட்குறான். ஆண்டவரே நான் போகட்டேன். கர்த்தர் சொல்ல, நீ போ, நான் உன் கூட ஒரு சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி கர்த்தர் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள விட்டார். அது மாதிரி தாவீது நீங்கள் வீட்டில் போய் 26லேருந்து நீங்கள் 31 வரைக்கும் வாசித்தீங்கன்னா தாவீது சகலத்தையும் என்ன பண்ணானா, திருப்பி கொண்டான். நல்ல இந்த வருஷத்தில் சத்ரு ஏதாவது களவாளி உங்களை நெருக்கத்தில் தள்ளிட்டானா, அதான் ரொம்ப நெருக்கமாக இருக்கேன், கிறிஸ்மஸ் மாதத்தில் நெருக்கமாக இருக்கேன், இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு நெருக்கத்துலேருந்து வெளியே வர முடியல, சத்ரு எங்கன்னா பரீட்சதை அப்படியே வச்சுருக்கான், அவன் ஆண்டவர் தான் எனக்கு திரும்பி தரணும் என்று சொல்லி ஒரு நெருக்கத்தில் இருந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை பலிபீடத்துலேருந்து கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷம் முடிவில் ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எப்பப்பா நான் திருப்பிக் கொள்ளுவேன், எப்பப்பா என்னை திருப்பிக் கொள்வேன் அப்படின்னு நீ ஜெபம் பண்ணும் போது தாவீதை போல கர்த்தருக்குள்ள உள்ள முதல்ல திடப்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னா உங்களை நெருக்கத்திலிருந்து விசாலமாக நடந்து கொண்டு போவார். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வது மாத்திரமல்ல, அது காட்டிலும் நீங்கள் பெறப்போகிற ஆசீர்வாதத்தை அநேகர் கொடுக்குற தாவீதை பார்த்தீங்கன்னா அவன் திருப்பி கொண்டான், பங்கிட்டான். தாவீதின் பங்கு இதுன்னு சொல்லி அனுப்பினான். அவன் போய் வந்த அறிமுகமான எல்லாருக்கும் கொடுக்குறான், பார்த்தவனெல்லாம் கொடுத்தான். என்னை பார்த்தானா முடியாட்டான். எவ்வளோ பேர் அது என்னை சந்தித்தியா அவனுக்கு கொடுப்ப ஆசீர்வாதத்தை சொல்லி தன் ஆசீர்வாதத்தெல்லாம் அனுப்புகிறான் பாருங்க. கர்த்தர் அப்படியாக அவனை என்ன பண்ணாராம், அவனை கர்த்தர் திருப்பி கொள்ளும்படி கர்த்தர் செய்தாராம். நான் சொல்கிறேன், சத்துரு கையிலேருந்து நம்மளால் பிடுங்க முடியாது. ஆனால் கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருந்தான்னா கர்த்தர் சத்துரு கையிலேருந்து பிடுங்கி நமக்கு கொடுப்பாரு. இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் ஆண்டவர் எப்படி கொடுத்தாராம், அவங்க நட்டாத நிலத்தை கொடுத்தாராம், அவங்க வேலை செய்யாத தோட்டத்தை கொடுத்தாராம், பாலும் தேர்ந்த தேசத்தை கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை. ஏன்னா கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கு பிரியமாக இருப்பார். அதனால் நம்ம மேலே கர்த்தர் பிரியமாக இருப்பார். ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, நம்ம இழந்ததை சத்துரு கையில் இருக்கிறதை கர்த்தர் நமக்கு விரும்பி திரும்ப தர முடியும். அதுக்கு யுவாலும் நல்ல ஒரு உதாரணம். யோபு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணான். கர்த்தர் அவனையும் கர்த்தர் என்ன பண்ணான், முன்னிருந்த நிலை காட்டிலும் அவனை
அவனுடைய பின்னிலையை கர்த்தர் இரட்டத்தனையே ஆசீர்வதித்தார். நல்ல ஆண்டவர் தான் நமக்கு திருப்பி தர முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷ கடைசியில் ஆண்டவரே எனக்கு திருப்பி இன்னும் என் ஆசீர்வாதம், என்னுடைய திங்ஸ் எல்லாம் சத்துருக்கள் இருக்குப்பா, என்னை ஆண்டவரே கர்த்தர் திருப்பி தாங்க அப்படின்னு ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம திருப்பி ஏன்னு பாடி முடிப்போம்மா. 3 காரியங்களை சொன்னேன். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பு அவருக்கு பிரியம். அந்த 1 நீங்கள் 20 மறந்துடாதீங்க. கர்த்தர் என் மேலே பிரியமாக இருந்தால் அவர் என்ன பண்ணார்? பிரியமாக இருக்கிறனால என்னை விசாலமானத்தை கொண்டு போய் என்னை என்ன பண்ணாராம்? தப்பு வைப்பார். கர்த்தருக்கு பிரியமாக இருப்போம், மனுஷருக்கு பிரியமாக இருப்போம். நம்ம எல்லாரும் பிரியமானவளேன்னு சொல்லட்டும். கர்த்தர் அப்படியாக நம்ம செய்வாராக. அப்போ கர்த்தர் நமக்காக நம்மேல் பிரியமாக இருக்கிற சத்துரு கொடுத்த ஒரு ஆளை நமக்கு அனுப்புவார். குடும்பத்தில் நமக்கு உதவி செய்யும்படி செய்வார். நம்ம எங்கெல்லாம் சிக்கி கொண்டோம்னா நம்ம தப்பித்து கொள்ளும்படியாக அந்த பலனை தருவார். கர்த்தர் தப்பித்து நம்மை நடத்த நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்ம நெருக்கப்பட்ட நேரத்தில் கூட அவரே நமக்கு தஞ்சமாக அடைக்கலமாக இருக்கிறார். அவரே நம்மளை உயர்த்துவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு அடியை மாத்திரம் பாடி நாம் முடிவுமா. எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் அவர் தான், எல்லா ஆசீர்வாதத்துக்கும் அவர் தான் ஊற்றே. அவர் நம்ம இதயத்தை மாத்திரம் இடத்துல படைச்சிருக்கோம். நம்மை கர்த்தர் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தையும் மீடம் படைக்கின்றோம், எங்குகிறோம் ஆசீர் பெறவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தையும் மீடம் படைக்கிறோம், எங்குகிறோம் ஆசீர் பெறவே. தாவீது இப்படியாக சங்கீதத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் என் மேலே பிரியமா இருந்தபடினாலே சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாம போகபடி செய்தார். ஹல்லேலூயா. இன்று கர்த்தர் நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அவர் என்ன பண்ணுவார்னா, உங்களை ஆண்டவர் தாமே பிரியமா உங்க மேல இருந்தபடினாலே ஆண்டவர் உங்களை விசாலமான இடத்துக்கு கொண்டு வந்து உங்களை தப்பு வைப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேரை காலை வேலை பெற்றுக்கொண்டீங்க? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீ மேலே பிரியமா இருக்கிறப்பா, நான் உமக்கு பிரியமா இருக்க, பிரியமாய் நடக்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேலே பிரியமா இருக்கிறார் என்பதை ஆண்டவரே ஜனங்கள் காணட்டும், என் கூட வேலை செய்ய காணட்டும். ஆண்டவரே கர்த்தாவே நான் போகிற ஆண்டவரே செய்கிற எல்லா இடங்களிலும் கர்த்தாவே இயேசுவே என் மேலே நீ பிரியமா இருக்கிறதை காணும்படி செய்யுங்க. குடும்பத்தில் காணும்படி செய்யுங்க, நண்பர்கள் காணும்படி செய்யுங்க. நான் எதுலலாம் சிக்கி கொண்டனும் இதுலேருந்து தப்பித்து கொண்டு எனக்கு உதவி செய்யுங்கப்பா, பலப்படுத்துங்க, என்னை நடத்துங்கப்பா. என்னை எப்படி நடத்துகிறீங்க? இந்த 2024 எப்படியோ தடுமாடி நான் வந்துட்டேன்ப்பா. ஆனால் இன்னைக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன். என்னை தேவன் எப்படி நடத்துகிறாருன்னு அறிய மாட்டோம். ஓ அப்பா என்னை அறியபடி செய்யுங்கப்பா, உண்மை இன்னும் அறியபடி செய்யுங்க. அந்த உங்க பிரியமானதை செய்யபடி எனக்கு நடத்துங்கப்பா. நான் எதுலேயும் போய் சிக்கக்கூடாதுப்பா, மாட்டிக்கூடாது ஆண்டவரே. இப்போ எப்படியோ நான் தப்பிட்டு வந்துட்டேன் ஆண்டவரே, உங்களுடைய இடத்துல வந்துடுறேன் ஆண்டவரே, என்னை நடத்துங்கன்னு சொல்லுங்க. உங்களை நடத்த உன்னை உள்ளவராக இருக்கிற. ஹல்லேலூயா. நெருக்கப்படுறப்பா, ரொம்ப நெருக்கப்படுகிற ஆண்டவரே என்று நினைவு நெருக்கிறாருல்ல. கடன் கொடுத்தவன் நெருக்கிறானா, காலி பண்ண நெருக்கிறானா, இடத்த விட்டு போ நெருக்கிறானா. ஓ
ஓ இழந்ததெல்லாம் ஏற்கனவே இழந்து நிற்கிற இந்த வேலையில் இருக்கிறாங்களே என்று கண்ணீரோடு வேதனையோடு வந்திருக்கையா, இன்னும் ஒரு நல்ல செய்தி, கர்த்தர் இடத்துல வா, அவர் எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பார். ஹல்லேலூயா. நீ எல்லாவற்றையும் திருப்பி கொள்வாய். கர்த்தர் எல்லாவற்றையும் பிடிக்க கொடுப்பார். சத்துருவிடல எல்லாவற்றையும் கர்த்தர், நீ இழந்தது எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் கர்த்தர் உனக்கு தர வல்லவராய் இருக்கிறார். உன்னை கர்த்தர் தரும்போது நீ அநேகருக்கு தருகிறவளாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். ஹல்லேலூயா. அநேகருக்கு நீ கொடுக்கிற, ஓ காரணம் என்ன? கர்த்தர் மேல பிரியமா இருந்து உன்னை தப்பு வைத்தார். கர்த்தர் மேல் பிரியமா இருந்து உன்னை விசாலப்படுத்தி கொண்டு போகிறார். கர்த்தர் பிரியமா இருந்து கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறார். ஆகினாலே உன் ஆசீர்வாதம் அநேகருக்கு போகும். உன்னை ஆசீர்வாதிக்கிற கர்த்தர் உன் மேல் பிரியமா இருக்கிறார். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த குமார இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் 8 மணிக்கு நாங்கள் கூடி உம்மை பாடவும் துதிக்கும் ஆராதிக்கவும், உமக்கு ஆண்டவரே உடைய ஜனங்களுக்கு ஜெபிக்கவும், உமக்கு கொடுக்கவும், ஆண்டவரே உடைய சாட்சிகளை ஆண்டவரே வாசிக்கவும் கேட்கவும், உடைய வார்த்தையை நாளை எங்களுக்கு ஆண்டவரே எங்களோடு நீ பேசி நாளை எங்களை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த மாதத்தில் நீ கொடுத்தா ஆசீர்வாதமான வாக்கு தத்துவம், அந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிடிக்கும். இந்த நாளிலே கூட கர்த்தரை மேலே பிரியமா இருக்கிறபடினால என்னை அவர் விசாலமா நடத்த கொண்டு வந்து என்னை தப்புவித்தா என்ற வார்த்தையை ஆண்டவரை நாங்கள் எங்களோடு பேசுறதுக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தை அப்படியே ஜனங்களை பலிக்கட்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் இயேசுவின் நாமத்தில் இந்த பார்க்குறவங்க கேட்குறவங்க ஆண்டவர் இங்கே வந்தவங்க ஆண்டவர் எல்லாரும் மேல பலிக்கட்டும். ஐயாகவே கர்த்தரை மேலே பிரியமா இருந்து என்னை விசாலத்தை கொண்டு போனார். நான் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டுபடி கர்த்தர் செய்தார். எல்லாரும் என் மேலே பிரியமா இருக்கும்படி கர்த்தர் செய்தார். காரணம் கர்த்தர் என் மேலே பிரியமா இருக்கிறார். சத்துரு என்னை ஜெயங்கொள்ள விடல. கர்த்தர் மேலே பிரியமா இருந்தார். அந்த சத்துரு முன்பாக வந்து எனக்கு ஆயத்தப்படுத்தினார். அந்த சத்துரு முன்பாக தலையை அபிஷேகம் பண்ணினார். அந்த சத்துரு பார்த்த நிரம்பி வெளியே பண்ணினார். ஓ என் கர்த்தர், ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் சத்துரு வெள்ளம் போல வரும்போது எனக்கு ஜெயக்கொடி ஏற்றின ஆவியானவர் தாவீதோடு இருந்தது போல என்னோடு இருக்கிறார். யார் கர்த்தர் ஆசீர்வதிப்பீரா. கொடுத்த காணிக்கை தரிசனமாய் ஆசீர்வதி. எல்லா துதிகன மகிமை உமக்கே சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்குங்க செல்லுகிறார். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு மேலும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மள அனைவரோடும் சகல பரிசுத்தங்களோட கர்த்தரை வருகை வரை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து விசாலமாக கொண்டு போவா தப்புவிப்பார். ஒரு